இன்றைக்கு நாம் கடவுளிடத்தில் வந்து சேரும்பொழுது நம்முடைய மரியாதை, இழந்த மதிப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு ஒளியை தருவார். நமக்கு ஆண்டவர் ஒத்தாசையாக இருப்பார். பிரியமானவர்களே, ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனத்திலே, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நம்மை நோக்கி வெளிச்சம் இருக்குமே, ஆனால் நம்மை நோக்கி எல்லாரும் வர ஆரம்பிப்பாங்க. அதுவும் பிரகாசம் அடையும் பொழுது ஒளியினிடத்திலே ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி, இருள் சூழ்ந்து காணப்படுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே யாரும் வரமாட்டாங்க பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது, கடவுளிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறும் பொழுது ஒளி நம்மிடத்திலே பிரகாசிக்கும். நம்ம பிரகாசிக்கும் பொழுது யாரெல்லாம் நம்ம விட்டு விலகி போனாங்களோ, யாரெல்லாம் நம்மை விட்டு நம்மை ஒரு அதிர்ஷ்டமில்லாத ஒருத்தன் இவன் அப்படின்னு சொல்லி விலகி போனாங்களோ, அவங்க எல்லாரும் நம்மை தேடி இஸ் எ லக்கி பர்சன், நம்ம அவரை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஓடி வர பார்ப்பாங்க பிரியமானவர்களே. அதுதான் இங்கே பார்க்குறோம். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்களும் புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி, அப்படி நம்மை விட்டு சென்றவர்கள் நம்மிடத்திலே வருவதற்கு தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க, வணைந்து நீ பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே விலை போகாத பாத்திரத்தினிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்போஸ்தலர்கள் பார்க்கும்போது சீடர்கள் அப்படிதான் எல்லாம் மீன் பிடிக்கிறவங்கன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாதவங்கன்னு. ஆனால் கடைசியில் கடவுள் அவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். ஒரு பழைய பொருட்களை விற்கின்ற ஒரு கடையிலே எல்லாம் ஏலம் விட்டு கொண்டு இருந்தார்கள். எல்லாம் முந்தி அடித்து கொண்டு போட்டி போட்டு எல்லா ஏலம் எடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்போது ஒரு ஓல்டு வயலின், அது ரொம்ப துரும்பிடிச்சி போய் ஒன்றுத்துக்கும் உதவாத வயலின் போல இருந்தது. அது 10 ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறாரு. யாருமே அதை எடுத்துக்கொள்வதற்கு முன் வரவில்லை. அப்போது அந்த வயலினை எடுத்து ஓரமாக வச்சுட்டார். சரி, இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு. அப்போ அங்கே இருந்த ஒரு பெரியவர் என்ன செஞ்சார், அந்த வயலினை தொடச்சி அந்த ஸ்ட்ரிங்ஸை டியூன் பண்ணி ஒரு அழகான இசையை, தெய்வீக இசையை மீட்டும் போது எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்களாம். அந்த பாடலை வாசித்து விட்டு அங்கே வச்சுட்டு போயிட்டாரு. போன பிறகு அந்த வயலினை எடுக்கிறதுக்காக, ஏலத்தில் எடுக்கிறதுக்காக எல்லாரும் முந்தி போட்டி போட்டு கொண்டு எடுத்தார்களாம். பாருங்க, யார் கையில் எது போய் சேரணுமோ அது சேரும் பொழுது அதற்கான மதிப்பு கூடுகிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் கடவுளிடத்தில் வந்து சேரும் பொழுது நம்முடைய மரியாதை, இழந்த மதிப்பு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு ஒளியை தருவார். நமக்கு ஆண்டவர் ஒத்தாசையாக இருப்பார். இந்த ஒரு சத்தியத்தோடு தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடத்திலே ஒளியை பெற்றுக்கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் ஒளி தரும் தீபங்களாக விளங்க கர்த்தருடைய குயவன் கையிலே களிமண்ணாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வனைந்து விலை போகாத பாத்திரத்தை ஆண்டவரே விலை உயர்ந்த பாத்திரமாக மாற்றி மகிமை அடையும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.